இங்க உறைஞ்சு போற அளவுக்கு குளிருதே. இந்த மலையில இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம்? நாம இங்க வந்திருக்கவே கூடாது. இப்போ நம்மள சுத்தி பனி மட்டும்தான் இருக்கு. தப்பிக்க வழி எங்க இருக்குன்னே தெரியலையே. என்ன சத்தம்? பனிமலை வெடிக்குது. எல்லாரும் பத்திரம், பனிப்பாறை உடையுது. ஐயோ, காப்பாத்துங்க, என் கை வழுக்குது, நான் கீழே விழ போறேன். என்னால கெட்டியா பிடிக்க முடியலையே. யாராவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. ரொம்ப நன்றி. நீங்க யாரு? பார்க்கவே இவ்ளோ பிரகாசமா இருக்கீங்க. நான் இந்த அதிசய மலையோட பாதுகாவலன். எங்களோட வேற்று கிரக நண்பனை கடத்திட்டு போயிட்டாங்க. நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என் கூட வாங்க. கூட்டிட்டு போறீங்க? நாம இந்த மலையோட உள்ள போறோம். இதுதான் இந்த உலகத்தோட இதயம். இங்க ஒளிருது பாத்தீங்களா? இது வெறும் கற்கள் இல்ல. இந்த பூமிக்கு முழு சக்தியையும் கொடுத்து உலகத்தை சரியா இயங்க வைக்கும் இடமே இதுதான். உங்க வேற்று கிரக நண்பன் இதை தேடித்தான் வந்தான். இந்த கற்கள் தான் இந்த உலகத்தை எப்பவுமே சரியா இயக்குது. இந்த கல்லை கொண்டு போய் உங்க நண்பன் கிட்ட கொடுங்க. இது அவனோட உலகத்தையே காப்பாத்தும். இந்த கல்ல நல்ல விஷயத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க. இதோட சக்தியை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கல் உங்களை உங்க நண்பன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். தைரியமா போ. இதுதான் அவ இருக்கிற இடமா? வாங்க உள்ள போகலாம். சீக்கிரம் ஓடுங்க, அவங்க நம்ம பின்னாலேயே வராங்க. நிக்காம ஓடுங்க, நம்ம எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, நேரா ஓடுங்க, வேகமா ஓடுங்க. அவன் அந்த பக்கம் தான் இருக்கணும். சீக்கிரம். இதோ இங்க இருக்கான் பாருங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. என்னோட சக்தி எதுவும் இந்த கிளாஸ் வெசல்குள்ள வேலை செய்யல. இதை ஏதோ ஸ்பெஷலா செஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ நீங்க தான் என்னோட இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதா? உங்களை அந்த பனிமலையிலே முடிச்சிருப்ப. உங்களை விட்டுக்க கூடாது. இப்போ குட்டி ஏலியனோட சேர்த்து உங்களையும் என்னோட ரிசர்ச்க்கு யூஸ் பண்ண போறேன். நீங்க இங்க வந்திருக்க கூடாது. நாங்க பாத்துக்கிறோம். இவங்களால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ நல்ல வசமா மாட்டினீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசினது போதும். இனிமே நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் பாருங்க. உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சக்தி அவங்க
ஏதோ ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கல்ல வச்சு கண்டிப்பா உன்னோட உலகத்தை காப்பாத்திடலாம். நாங்களும் உன் கூட வரோம். எங்களையும் கூடவே கூட்டிட்டு போ. இத பார்க்க ஒரு குட்டி நட்சத்திரமே நம்ம கையில இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்னோட உலகத்துக்கு கண்டிப்பா வரணுமா? அங்க நிறைய ஆபத்து இருக்கு. நாங்க கண்டிப்பா வருவோம். பயப்படாம கூட்டிட்டு போ. எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தாலும் உங்க நட்பு தான் உண்மையான சக்தி. ஐஸ் வச்சது போதும், சீக்கிரம் கிளம்பலாம் வா. உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். வாவ், விண்வெளியில இந்த மாதிரி பயணம் செய்வேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இவனோட உலகம் பார்க்க அப்படியே நம்ம பூமி மாதிரியே இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல சாதாரண மனுஷங்களுக்கு தெரியாத நிறைய உலகங்கள் இருக்கு. எங்க உலகமும் உங்க பூமி மாதிரியே நிறைய மரங்கள், பறவைகள், பெரிய ஆறுகள்னு ரொம்ப அழகா இருக்கும். டெக்னாலஜிலையும் நாங்க ரொம்ப அட்வான்ஸ்டு. அந்த கொடூரமான சயின்டிஸ்டால உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அந்த கொடியவன் கிட்ட இருந்து மீதி இருக்கிற உலகத்தை காப்பாத்த எங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு மெஷினை கண்டுபிடிச்சாங்க. அதை ஆக்டிவேட் பண்ண நாம கொண்டு வந்திருக்கிற இந்த அதிசய கல் தான் தேவை. அதுக்காகத்தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீ கவலைப்படாத நண்பா, நாங்க இருக்கோம். ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது, தைரியமாயிரு, நல்லதே நடக்கும். வாவ், இதுதான் உங்க உலகத்தை காப்பாத்துற அந்த மெஷினா? பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த கொடூரமான சயின்டிஸ்டோட சக்தியை அழிக்க நாங்க உருவாக்கின கடைசி நம்பிக்கை இதுதான். ஆமாம், இந்த மெஷின் மட்டும் வேலை செஞ்சுட்டா அழிஞ்சிட்டு வர எங்க உலகத்தோட இயற்கைய மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த அதிசய கல்னால மெஷினுக்கு முழு சக்தி கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி. சூப்பர். இனிமே அந்த கெட்ட சயின்டிஸ்டால இந்த உலகத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க வந்த வேலை முடிஞ்சது. இனிமே அந்த கொடூரமான சயின்டிஸ்ட ஈஸியா அழிச்சிடலாம். அது அவ்ளோ சுலபம் இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்கு. அவனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. இந்த உலகத்து மக்களை எல்லாம் அடிமையாக்கி அவன் அந்த சூரியனோட வெளிச்சத்துல இருந்து தப்பிக்க ஒரு பெரிய ஹீட் ஷீல்ட உருவாக்கிட்டு வரான். ஏன்னா அந்த சூரிய வெளிச்சம்தான் அவனோட சக்திக்கு ஒரே எதிரி. அவன் அதை உருவாக்கி முடிக்க கூடாது. அதுக்குள்ள நாம அவனை தடுத்தாகணும். எங்க ஆளுங்க ஃபர்ஸ்ட் அதை தான் உடைக்க போறாங்க.
என்னன்னு இப்போ காட்டுறேன்டா. நீங்க தானாத உங்களை சும்மா விட மாட்டேன்டா. உங்க யாராலையோ எந்த டெக்னாலஜியாலையோ என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுடா. மெஷின் உடைஞ்சிடுச்சு. இந்த அதிசயக்கல் இன்னும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம உடனே ஏதாச்சும் பண்ணணும். அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரான். கவலைப்படாதா, இத வச்சு நாம அவனை தடுக்கலாம். இந்த கொடூரமான நெருப்பு சக்திய இயற்கையால மட்டும்தான் அழிக்க முடியும். நாம இத அடக்க இயற்கையை தான் பயன்படுத்த போறோம். நாம எப்படியாச்சும் பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய கடலுக்கு போகணும். அப்புறம் இந்த மாயக்கல்லும் அந்த இயற்கையும் சேர்ந்து இவனை அழிச்சிடும். மாயக்கல்ல தூக்கி கடல்ல போடு. நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல அந்த இயற்கை இவனை பாத்துக்கும். பெரிய கடல் இந்த நெருப்பு சக்தி அரக்கனை மொத்தமா அழிச்சிடுச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இயற்கையை யாராலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. நாங்க திரும்ப எங்க உலகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் சந்திப்போம் நண்பா.